பயமில்லா சின்ன பொண்ணும் வன தேவதையும். குழந்தைகளா ஒரு அழகான கதை கேட்க ஆசையா இருக்கா? இப்போ நம்ம ஒரு துணிச்சலான சின்ன பொண்ணோட சாகசத்தை பத்தி பார்க்க போறோம். அவளோட பேரு அமுதா. அமுதாவுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். தினமும் சாயங்காலம் அவள் தன்னோட செல்ல நாய்க்குட்டியோட காட்டுக்குள்ள போவா. அங்க இருக்கிற மரங்கள், பூக்கள், பறவைகளை பார்த்து ரசிப்பா. ஒரு நாள் அமுதா வழக்கத்தை விட கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டா. அப்போ அவளுக்கு ஒரு புதுவிதமான ஒளி கண்ணுல பட்டுச்சு. அது மரங்களுக்கு நடுவுல மெதுவா பிரகாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அமுதா பயப்படல. அவ மனசுல ஒரு சின்ன ஆசை, இது என்னவா இருக்கும் ஒன்னு. அந்த ஒளிய பின்தொடர்ந்து போனா. கொஞ்சம் தூரம் போனதும் அங்க ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு நடுவுல தண்ணிக்கு மேல ஒரு தேவதை மிதந்துகிட்டே இருந்துச்சு. அதோட தலைமுடி இலைகளாலும் பூக்களாலும் ஆனது. கண்கள் நட்சத்திரம் மாதிரி மின்னுச்சு. அதுதான் வனதேவதை. வனதேவதைக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. காட்டுல சில மரங்கள் வாட ஆரம்பிச்சதுதான் அதுக்கு காரணம். அமுதாவுக்கு தேவதையோட கவலை புரிஞ்சுது. அமுதா உடனே தேவதைக்கு உதவ முன்வந்தா. அவ காட்டுல இருக்கிற காய்ந்த இலைகளை சேகரிச்சு மரம் செடிகளுக்கு போட்டு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சா. சின்ன அமுதா தன்னோட சின்ன கைகளால காட்டுல இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் உயிர் கொடுத்தா. ஒரு சிலர் தூக்கி போட்ட குப்பைகளையும் பொறுக்கி எடுத்தா. தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல அந்த வாடின மரங்கள் எல்லாம் மீண்டும் பச்சையாக மாற ஆரம்பிச்சது. பூக்கள் மறுபடியும் மலர்ந்தது. காடு மறுபடியும் சிரிச்சது. வனதேவதை அமுதாவுக்கு நன்றி சொன்னா. நீ என் காட்டுக்கு உயிர் கொடுத்த சின்ன பெண்ணே அப்படின்னு அதோட கண்கள் மின்னல. அப்போ இருந்து அமுதா தினமும் காட்டுக்கு போய் மரங்களையும் செடிகளையும் பார்த்துக்கிட்டா. வனதேவதையும் அமுதாவும் நல்ல நண்பர்களா ஆனாங்க. ஒரு சின்ன பொண்ணோட அன்பு இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் குட்டீஸ். காட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம அன்பு தேவை. அடுத்த கதையில சந்திப்போம்.